இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மரியாள் தேவனை உயர்த்தி பாடின ஒரு பாடல், துதித்து அவரை போற்றின ஒரு அற்புதமான தருணம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் செய்த காரியங்களை நினைச்சு அவர் பாருங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துகிறத பார்க்கிறோம். இதே போல இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல நாளிலே வந்திருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் வல்லமை உடையவராய் நமக்கு ஏராளமான காரியங்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமம் அதில் உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் ஏராளமான வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஆவியிலே ஒரு கலிகூறுதலோடு ஆராதிப்போம். நம்முடைய ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுவோம். கடமைக்காக ஆலயத்திற்கு சென்று கட்டாயத்தினாலே பாடல்களை பாடி துதித்து வருகிற ஒரு நபரா இல்லாமல் ஆவியிலே ஆத்துமாவிலே உண்மையாகவே கலிகூர்ந்து மகிழ்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் வல்லமையாய் நம்முடைய வாழ்வில் நடப்பித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் எண்ணி அவரை துதிப்பதிலும் அவரை ஸ்தோத்தரிப்பதிலும் அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை எண்ணி அவரை ஆராதிப்பதிலும் இந்த நாளை நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அது அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கும். பரலோக தேவனே, இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையான செயல்களை, உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு மரியாதை போல கலிகூர்ந்து மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.